ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துளிகளாக ஓம் அஸ்வத் வஜாய வித்மகி தனுர் ஹஸ்தாய தீமகி தனு சுக்ர பிரசோதயா. இன்று சார்வரி ஆண்டு சிறப்புமிக்க மார்கழி மாதம் 3ஆம் நாள். அற்புதமான இன்றைய டிசம்பர் மாதம் 18/12/2020 வெள்ளிக்கிழமையான இன்றைய சதுர்த்தி திதியானது இன்று பிற்பகல் 2:23 வரையில் இருக்கின்றது. வளர்பிறை சதுர்த்தி திதியானது இருக்கின்றது. அதற்கு பிறகு வரக்கூடிய பஞ்சமி திதியானது இன்றைய மாலை நேரத்தையும் இரவு நேரத்தையும் சேர்த்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரமானது இன்று இரவு 7:04 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரமானது இன்றைய இரவை முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய அற்புதமான வெள்ளிக்கிழமை இன்றைய சதுர்த்தி திதியினுடைய திதி தேவதையாக இந்து கருத்தனை ஆணை முகத்தனை இந்து நீலபெரி போடும் ஏற்றனை நந்தி மந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று கஜானனுக்குரிய கணபதி பகவானுக்குரிய வளர்பிறை சதுர்த்தி திதியானது இன்றைய நாளில் கஜானனை போற்றி புகழப்படக்கூடிய அற்புதமான வெள்ளிக்கிழமை நன்னாளாக இருக்கின்றது. அதேபோல் இன்றைய பிற்பகலில் வரக்கூடிய பஞ்சமி திதியானது சர்ப்பத்தை வணங்கக்கூடிய அற்புதமான நன்னாளாக இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் திருவோணம் நட்சத்திரம் என்பதனால் இன்றைய நாளை பகல் முழுவதையும் முழுமையாக திருவோண நட்சத்திரமானது அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. சிரவண விரதம் இருந்து பெருமாளை வணங்கி போற்றி புகழப்படக்கூடிய அற்புதமான நன்னாள். செடியாய வல்லினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடைத்தீங்கும் உம்படியாய் கிடந்து பவளமாய் காண்பேனே. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று திருவோண அவதாரனாக இருக்கக்கூடிய வாமனரை பெருமாளை வணங்கக்கூடிய அற்புதமான நன்னாள் இன்று. சிரவண விரதம் இருந்து பெருமாளை வணங்கக்கூடிய அற்புதமான நன்னாள் இன்று. இன்றைய திருவோண நட்சத்திரத்தில் திருவோண பூஜைகள் செய்வது உகந்த நன்னாட்களாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய வெள்ளிக்கிழமை என்பதனால் அம்மன் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாட்களாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய பொறுத்தவரையில் அம்பாளுக்கு பொறுத்தவரையில் இலந்தை பழம் வைத்து வழிபடக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் இருக்கின்றது. அதாவது இன்றைய நாளை பொறுத்தவரையில் பத்ரி கௌரி விரதம் கடைபிடிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அம்பாளுக்கு இலந்தை பழம் வைத்து வழிபடக்கூடிய நாட்களாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. மாத சதுர்த்தி என்று போட்டி போடப்படக்கூடிய நன்னாட்களாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய திருவோண நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயனாக வாமனராக மகாவிஷ்ணுவாக இருக்கின்றார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திதித்துவமாக திதித்வயம் என்று அழைக்கப்படக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த திதித்வயம் பொறுத்தவரையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சதுர்த்தி திதியானதும் பஞ்சமி திதியானதும் இரு திதிகளும் ஒருங்கே சந்திக்கின்றன. அதாவது சதுர்த்தி திதியில் இறந்தவர்களும் பஞ்சமி திதியில் இருந்தவர்களும் இன்று திதித்துவம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் சிரவண விரதம் உபவாசம் இருந்து பெருமாளை வணங்கப்படக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் இருக்கின்றது. இருப்பினும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மரண யோகமானது இன்று இரவு 7 அதாவது திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த 7:04 வரையில் மரண யோகமாக இருக்கின்றபடியினால் இன்றைய நாளினுடைய தன்மையாக அசுபத்தன்மை பெற்று இருக்கின்றது. பகல் வேலையை பொறுத்தவரையில் அசுபத்தன்மை பெற்று இருக்கின்றது. இரவு நேரத்தை பொறுத்தவரையில் மீண்டும் சித்தயோகம் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வரப்படுவது சித்தயோகம் கூடிய நாட்களாகவும் இருக்கின்றன. ஆக அற்புதமான இன்றைய நன்னாளின் பொறுத்தவரையில் ராகு காலமானது இன்று பகல் 10:51 காலை நேரத்தில் 10:51 பகல் 12:16 வரையிலும் யமகண்டமானது இன்று பிற்பகல் 3:08 பிற்பகல் 4:34 வரையில் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் சுப ஹோரைகளாக இன்று பிற்பகல் 1:39 பிற்பகல் 2:09 வரையிலும் மாலை 5:39 மாலை 6:39 வரையிலும்
இரவு 8:39 இரவு 9:39 வரையும் இன்றைய நாளினுடைய சுப ஹோரைகளாக இருக்கின்றன. இன்றைய நாளினுடைய தன்மையாக அசுபத்தன்மையை பெற்று இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய வழிபாட்டுக்குரிய வெள்ளிக்கிழமை என்பதனால் அம்மன் வழிபாடும் சுக்கிர பகவானுடைய வழிபாடும் சிறப்புமிக்க மகாவிஷ்ணுடைய வழிபாடும் அம்பாளை வழிபடக்கூடிய அற்புதமான நாட்களாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. மார்கழி மாதம் என்று சொன்னப்பட்டாவே போதும், மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பினை பெறக்கூடிய மாதமாக இருக்கின்றது. காலை நேரத்தில் பொறுத்தவரையில் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று திருவெண்பாவை படிப்பதும், அதேபோல் அதே காலை நேரத்தில் பொறுத்தவரையில் மகாவிஷ்ணுடைய ஆலயத்திற்கு சென்று திருப்பாவை நல்கிய, அதாவது ஆண்டாளை வழிபட்டு அற்புதமான மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதமானது இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய வழிபாட்டுக்குரிய நாட்களாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக புனர்பூச நட்சத்திரம் 2, 3 மாலை நேரத்தை பொறுத்தவரை 4ஆம் பாதத்தை நோக்கியும், இரவு நேரத்தில் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதங்களை நோக்கியும் இருக்கின்றன. திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளினுடைய சுப கிரக நிலை வருமாறு: ரிஷப ராசியை பொறுத்தவரையில் ராகு பகவான் இருக்கின்றார். விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் கேது பகவான் இருக்கின்றார். உடன் சுக்கிர பகவான் இருக்கின்றார். தனுசு ராசியை பொறுத்தவரையில் தனுர் மாதமாக மார்கழி மாதம் இருக்கின்றபடியினால் சூரிய பகவான் இருக்கின்றார். உடன் புதன் பகவான் இருக்கின்றார். அதே போல் மகர ராசியில் பொறுத்தவரையில் சனீஸ்வர பகவான் 100% மகர ராசியில் இருக்கின்றார். அதில் எந்த விதமான மாற்றமும் சந்தேகமும் வேண்டாம். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் 100% இருக்கின்றார். அதே போல் குரு பகவான் நீச்ச நிலையில் இருக்கின்றார். உடன் சந்திர பகவானும் இருக்கின்றார். மீன ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கின்றார். அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய வழிபாட்டுக்குரிய தேவதையாக சிரவண விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய நாட்களாகவும், அம்மன் வழிபாட்டுக்குரிய நாட்களாகவும், அம்பாளினுடைய வழிபாட்டுக்குரிய நாட்களாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. இனிய வணக்கத்துடன் சிவா சிங்களாதபுரத்தில்.